மாமா, அத்தை தான் ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்காமே, அதான் பிரசன்டேஷன் வேற பண்ண போறீங்களாமே. அதான் நீங்க நல்லபடியா முடிக்கணும்னு அத்தை கோயில்ல உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மாமா, உங்க ராசிப்படி இன்னைக்கு நீங்க இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போனாதான் சக்சஸ் ஆகுமா? அதனாலதான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போவீங்களா? அத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இந்த ட்ரெஸ்ஸையா? ஆமா மாமா, அத்தை இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்க சொன்னாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். சரி, நான் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி பேசுறேன். மாமா, அத்தை கோயில்ல பூஜையில இருக்காங்க. இப்ப போய் நீங்க ஃபோன் பண்ணா ஒரு சின்ன வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியான்னு என்னதான் மாமா திட்ட போறாங்க. போங்க. சரி விஸ்வா, அத்தை காரணம் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ அவங்க சொன்ன ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு போ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி வாடி வழிக்கு. நான் இருக்கிற வரைக்கும் ஏன் மாமாக்கு நான் தான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க விட்டுருவனா என்ன? சரி விஸ்வா, நான் வரேன். மாமா, இந்தாங்க ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு கீழே வாங்க, நான் வெயிட் பண்றேன். இந்த ட்ரெஸ் தான் போடணுமா? வேற வழியே இல்ல, அம்மா சொல்லிட்டாங்க. அச்சோ, ஐயோ பாவம், குழந்தை மூஞ்சி அப்படியே காத்து போன பலூன் மாதிரி புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. என்ன துளசி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இருக்கணும்ல, அப்படிதானே இருக்கும். நாம எதிர்பார்த்தது நடக்கலன்னா ஏமாற்றமா தானே இருக்கும். பாவம், உன் பிளான் எல்லாம் வீணா போயிடுச்சுல்ல. உங்க அம்மாவை வச்சு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து எங்க மாமாவை போட வைக்கணும்னு தானே பிளான் பண்ண. அந்த பிளான நான் எப்படி உடைச்சேன் பாத்தியா? என்ன அத்தை உண்மையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு நம்பிட்டியா? அதான் இல்ல, அது எல்லாமே என்னோட பிளான். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணன்னு பார்த்தல. வராத போனை வச்சு உனக்கு வச்சம் பாரு ஆப்பு. கொலுசு விஷயத்துல ஏமாந்த மாதிரி இதுலயும் ஏமாறுவேன்னு பாத்தியா? அது நடக்காது. நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸ எப்படி மாமாவை போட விடாம பண்ண பாரு. இனி இப்படிதான் ஒவ்வொன்னும் நீ நினைக்கிறதுக்கு நேர்மாறா நடக்கும். நடக்க வெப்பேன். வரட்டா? ஓய், அம்மா காஞ்சிபுரம் கனகலட்சுமி, ரொம்ப ஆடாத. இன்னும் விஸ்வா எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்க மாட்டான். அதனால பொறுமையா இருந்து பாரு. இன்னமும் மாடி உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. இருக்கு மாவு. ஏன்னா என்னதான் நீ சதி பண்ணாலும் அதெல்லாம் மீறி ஜெயிக்கிற சக்தி என் காதலுக்கு இருக்கு. பாக்குறியா? ஓ, அந்த நினைப்பு வேறையா உனக்கு?
நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. நடக்கும்டி. என் காதல் உண்மைனா விஸ்வா கண்டிப்பா நான் எடுத்து கொடுத்த Dress தான் போட்டுட்டு வருவான். பார்க்கலாமா? பாப்போம். ஒருவேளை அவ சொன்ன மாதிரி நடந்துடுமோ? அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. மாமா, இந்த Dress எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இப்போ நீங்க வெளியில போனீங்க, ஊர்க்கண்ணே உங்க மேலதான் மாமா இருக்கும். தம்பி கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் போயிட்டு வரேன். என்ன விஸ்வா, கிளம்பிட்டியா? ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட். நான் தான் விஷுவல் பிரசன்டேஷன் கொடுக்கணும். அதனால தான் சீக்கிரமா கிளம்பிட்டேன். சூப்பரா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. தேங்க்ஸ் பா. விஸ்வா, இது அம்மனோட பிரசாதம். கவலைப்படாம போ, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரிம்மா. என்ன விஸ்வா? என்னடா கண்ணுல குங்குமம் விழுந்துருச்சு. மாமா, நான் வேணா ஓதி விடுவா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். விஸ்வா, நீ இப்படி வா. போ. வா, கண்ணை காட்டு. என்னப்பா, இப்ப சரியாயிடுச்சா? அது சரியாயிடுச்சுமா. ஆனா என் ஷர்ட்டை பாருங்க, ஐயோ, குங்குமத்தை எப்படி கொட்டி வச்சிருக்கீங்கன்னு. ஐயோ, சாரிடா, தெரியாம நடந்துருச்சு. இதோ இப்ப தொடச்சு விட்டுடுறேன். ஐயோ ஐயோ, என்னம்மா அது? சாரிடா. சரி சரி, இப்ப வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. மாமா, குங்குமம் பட்டா நல்லதுதான் மாமா. நீங்க இந்த ஷர்ட்லயே போங்க. ஏய், பைத்தியமாடி நீ? இந்த குங்கும கரையோட இவன் எப்படி போவான்? விஸ்வா, நீ போய் வேற மாத்திட்டு வா போ. சரிம்மா. போ. பார்த்தல, நமக்குன்னு ஏந்தா அப்படி நடக்குதோ. விஸ்வா, புதுசாடா? ஆமாமா. நல்லா இருக்குடா. இந்த ட்ரெஸ்ல தான் நீ பார்க்க நல்லா இருக்க. அந்த ஷர்ட் டல்லா இருந்துச்சு, இப்பதான் நல்லா பிரைட்டா இருக்க. இப்படியே போ, கண்டிப்பா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன். தேங்க்ஸ்மா.
என்னங்க பையன் வெளியில போக போறால நல்ல சகுனமான்னு பாத்துட்டு வாங்க. அவன் ஷர்ட்ல ஏற்கனவே குங்குமம் கொட்டிடுச்சு. கொஞ்சம் சகுனம் பார்த்து தானே அனுப்பணும். சரி சரி. மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா. அத்தை அப்பா அம்மாவை பாத்துட்டு போனாலே போதும். அதான் உங்களை பாத்துட்டான்ல, இனி நல்லதுதான் நடக்கும். இல்ல இல்ல, பைரவி சொன்னது ரொம்ப சரிதான். துளசி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மாமா அம்மாவை விட பெரிய சக்தி என்ன மாமா இருக்கு? எல்லாம் தெரியும் துளசி. விஸ்வா, நான் வெளியே போய் நின்னு பாத்துட்டு சொல்றேன். அப்புறம் நீ கிளம்பி வா, சரியா? சரிப்பா. சிவகாமிக்கு போன் பண்ணி வெளியே வர சொல்றேன். அண்ணே சொல்லுனே. சிவகாமி, விஸ்வா இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறானாமா. ஏதோ பிரசன்டேஷனா? தெரியுனே. அப்படியாமா? ரொம்ப நல்லதா போச்சு. சிவகாமி, அது ஒண்ணு இல்லம்மா. ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் போகும்போது நீ எதிரில் வருவ. அந்த நாளே எனக்கு அமோகமா இருக்கும். அதாம்மா, விஸ்வா போகும்போது உன்னை பார்த்துட்டு போனான்னா அவனுக்கும் நல்லது நடக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லம்மா, விஸ்வாவுக்கு அவங்க அம்மாவோட மனப்பூர்வமான ஆசீர்வாதமும் கிடைக்கணும். அதனால நீ கொஞ்சம் திருமணம் வரைக்கும் போயிட்டு அவன் எதிர்க்க வரியா? சரிண்ணே, வரேன். உடனே கிளம்பி வாமா. போமா, போயிட்டு வா. விஸ்வா, அப்பா, இப்பதான் ரொம்ப நல்ல சகுனமா இருக்கு. நீ உடனே கிளம்பு. சரிப்பா. போயிட்டு வாப்பா. சரிம்மா, போயிட்டு ஆல் தி வரேன். பெஸ்ட். விஸ்வா, once again all the best. தேங்க்ஸ்ப்பா. சாவி கொடு. இந்தாங்க. இப்போ போ. பாய்ப்பா. பாய். அத்தை, அத்தை, நான் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறேன். அதுல நான் சக்சஸ் ஆகணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா பண்ணுவ விஸ்வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அத்தை. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. பாய் அத்தை. பாய்.
எல்லாம் ஓகே தானே? என்னம்மா? அந்த துளசி சொன்ன மாதிரி ஏதோ பிளான் பண்ணி விஸ்வா மாமாவ அவ வாங்கி கொடுத்த சட்டையை போட வச்சுட்டா. நான் தான் அவகிட்ட திரும்ப திரும்ப தோத்து அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன். ச்சே, எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு. ஏ லக்ஷ்மி, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு? மத்தவங்கள நாம அழ வைக்கணுமே தவிர நாம அழக்கூடாது. இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த வாட்டி அவ ஒன்ன தோக்கடிச்சிட்டா, அவ்வளவுதானே. கவலைப்படாத, அடுத்த வாட்டி பெருசா ஏதாவது பண்ணி அவளை காலி பண்ணிடலாம். என்ன காலி பண்றது இருக்கட்டும், முதல்ல இது போய் வாஷ் பண்ணு போ. ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன போய் இத துவைக்க சொல்ற? உன்னை துவைக்க சொல்லாம வேற யார துவைக்க சொல்றது? நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தானே? என்ன அப்படியே ரெண்டு பேரும் ஷாக் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கறீங்க? மறந்து போச்சா என்ன? ஏதோ அத்தை ஐயோ பாவம்னு அவங்க பழைய புடவை நகையெல்லாம் கொடுத்து உங்களை மரியாதையா வச்சிருந்தா உங்களுக்கு மனசுல என்ன குட்டி பைரவி நினைப்பா? போ போய் துவைக்கிற வேலைய பாரு. என்ன கனகலட்சுமி, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாத்தியா? இப்பவாவது ஒத்துக்கிறியா எங்க காதல் ஸ்ட்ராங்னு? நீ என்னதான் முக்கி முக்கி பிளான் பண்ணாலும் உன்னால எங்க காதல ஒண்ணும் பண்ண முடியாது.